பவுலிங் பயிற்சியாளராக இப்போ களமிறங்க போறாராம் நட்ராஜன் அவர்கள். கௌதம் கம்பீர் இப்போ இந்த மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இந்திய அணியில நட்ராஜன் கலந்துக்க போறாருன்னு சொன்ன உடனே ரசிகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியில ஆழ்ந்திருக்காங்க. அதாவது நட்ராஜனுக்கு இடம் அளிக்க போறதா இப்போ கௌதம் கம்பீர் முடிவு பண்ணி அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. கௌதம் கம்பீர் எப்போ தலைமை பயிற்சியாளரா அறிமுகமானாரோ அப்பவே அவர் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது, யாரெல்லாம் மிக முக்கியமான வீரர்களா இருந்து அவங்களுக்கு இந்திய அணியில வாய்ப்பு கிடைக்காம இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இனிமே கண்டிப்பா இந்திய அணியில வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. இது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தினது. அந்த வகையில கௌதம் கம்பீர் பலமுறை பல மேட்ச் பார்க்கும்போது அவரு அதிகமா ஷேர் பண்ண விஷயம் அப்படிங்கிறது நட்ராஜன் ஒரு விஷயம் தான். நட்ராஜன் மிக மிக ஒரு அற்புதமான பவுலர். அவர மாரி ஒரு பவுலர் இந்திய அணிக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அது இந்திய அணி தான் குடுத்து வச்சிருக்கணும். ஆனா கிடைச்சும் கூட அந்த வாய்ப்ப சரியா பயன்படுத்திக்கிறது கிடையாது பிசிசிஐ. பிசிசிஐ செய்யக்கூடிய ஒரு சில அரசியல்ல நட்ராஜன் சிக்கி, அதன் காரணமா அவருக்கு வாய்ப்புகளே கிடைக்காம இருக்காரு. கண்டிப்பா பிசிசிஐ யோசிச்சு பார்க்கணும். நட்ராஜன் மாரியான ஒரு யார்க்கர் போடக்கூடிய நல்ல ஒரு பவுலர் இந்திய அணியில இருந்தார் அப்படின்னா, கண்டிப்பா அடுத்த ஒரு பும்ராவா மாற வாய்ப்பு இருக்கு. சொல்லப்போனா இந்தியனுடைய முதுகெலும்பா இருக்கிறது இப்போ பும்ரா மட்டும் தான். ஸோ பும்ராவ மட்டுமே நாம நம்பி இருந்தோம் அப்படின்னா, ஒருவேள பும்ராவுக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரி ஏற்பட்டு, அவர் திடீர்னு ரெஸ்ட்டுக்கு போயிட்டார் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க என்ன ஆகும்? அடுத்தது இந்தியனுடைய பவுலிங் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா படுத்துடும். ஸோ இந்தியாவுல என்னதான் பேட்ஸ்மேனுக்கு பஞ்சமே இல்லனாலும், பவுலருக்கு இந்திய அணியில கொஞ்சம் பஞ்சம் இருக்கு தான். அதனால ஒரே வீரர் நம்பி இருக்கிறது அப்படிங்கிறது முட்டாள்தனம். கண்டிப்பா ஒரு பேக்கப் நமக்கு தேவ. அப்படி பும்ரா இடத்த நிரப்பக்கூடிய அனைத்து வித தகுதிகளும் இருக்கிற ஒரே ஒரு நபர் அப்படின்னா, கண்டிப்பா அது நட்ராஜன் அவர்கள் தான். ஏன்னா, பும்ரா எப்படி அவருடைய ஸ்பீட்ல வேரியேஷன் காட்டுவாரோ, அதே மாரி நட்ராஜன் இப்போ ஐபிஎல் மேட்ச்ல பார்த்துருப்பீங்க. அவருடைய பவுலிங்ல ஏகப்பட்ட வேரியேஷன் காட்டுறாரு. அதுக்கு முன்னாடி வெறும் யார்க்கர் மட்டும் தான் போட்டு யார்க்கர் மன்னன் சொல்லி பேர் வாங்குனாரு. ஆனா, இப்போ என்ன மாரியான பால் போடுறாரு அப்படிங்கிறதே யோசிக்க முடியல. அந்த அளவுக்கு பாலுடைய டைப்புகள மாற்றி மாற்றி வீசுறாரு. அதனால கண்டிப்பா பும்ரா எப்படி இந்தியனுடைய முதுகெலும்பா இருக்காரோ, அதே மாரி நட்ராஜனும் அணியில தொடர்ந்து வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, கண்டிப்பா பும்ரா அளவுக்கு வளரக்கூடிய திறமைகள், வளரக்கூடிய எல்லா வித தகுதியும் நட்ராஜன் இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ற விதமா கௌதம் கம்பீர் இப்போ நட்ராஜன்ட்ட பேசியிருக்காரு. ஸோ பேசி நட்ராஜன "நீ கிளம்பி உடனே வா. இந்திய அணியில உனக்கு நான் வாய்ப்பு தரேன். ஆனா இப்போதைக்கு இலங்கை மேட்ச்ல உனக்கு வாய்ப்பு கிடைக்கவும் இருக்கு. நீ வந்து உன்னுடைய பவுலிங் பயிற்சிகள தொடர்ந்து பண்ணு. நீ மேட்ச் விளையாடுற கடைசி நேரத்தில கூட என்ன விதமான மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்கு. நீ உள்ள போறதுக்கு நான் உறுதி அப்படிங்கிற மாரி நட்ராஜன்ட்ட கௌதம் கம்பீர் பேசியிருக்காரு. அதன் காரணமா நட்ராஜன் இப்போ கிளம்பி அந்த மேட்ச்ல கலந்துக்கிறதுக்கான பயிற்சி ஆட்டத்தில பங்கேற்றுக்க போயிருக்காராம். போன நட்ராஜன் இப்போ பவுலிங் பயிற்சியில ரொம்ப தீவிரமா ஈடுபட்டுட்டு இருக்காராம். சொல்லப்போனா கௌதம் கம்பீர் சொன்ன எல்லா விஷயமும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில இப்போ இலங்கை தொடர்ல நட்ராஜன் இணைய போறது கண்டிப்பா தமிழக வீரர்களுக்கு அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கும். குறிப்பா ரசிகர்கள் எல்லாருமே இப்போ வெற்றி கொண்டாட்டத்தில துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க. நட்ராஜன் மட்டும் அந்த தொடர்ல வாய்ப்பு கிடைச்சு உள்ள புகுந்தார் அப்படின்னா, கண்டிப்பா இலங்கைய ஒட்டுமொத்தமா கசக்கி புழிஞ்சிருவாரு அப்படிங்கிற மாரி தான் இப்போ இந்திய ரசிகர்கள் எல்லாருமே வெறித்தனமா காத்துட்டு இருக்காங்க.